ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ. இன்றைக்கி வீடியோவில் ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு பேக் நெக் ப்ளவுஸ் டிசைனை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் பட்டி வச்சு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஐ பட்டன்லேயும் எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இப்போது பேக் பார்ட் கட் பண்ணுறதுக்கு லைனிங் கிளாத்தில் மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணது போக பேலன்ஸ் இருக்க கிளாத்தை தான் எடுத்திருக்கேன். ஃபோல்டிங் சைடு என் சைடு இருக்க மாதிரி கிளாத்தை போட்டுட்டு ரா எட்ஜஸை கட் பண்ணிட்டேன். வேஸ்ட் ரவுண்டில் ஒரு 0.5 இன்ச் விட்டுடலாம். இது மடித்து தைக்கிறதுக்காக. நார்மலாக இடுப்பு சுற்றளவில் மடித்து தைக்கிறதுக்கு 1.5 இன்ச் விடுவோம். இந்த மாதிரியும் வச்சு தைக்கலாம். ப்ளவுஸோட ஹைட்டு ஃப்ரண்ட் பார்ட்டில் என்ன யூஸ் பண்ணணும் அதே தான். 13.5 இன்ச் வச்சுக்கிறேன். ஹைட்டை மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சுக்கு கோடு போட்டுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக. அடுத்து ஷோல்டர் மார்க் பண்ணிடலாம். 6 இன்ச் வச்சுருக்கேன். இது சீம்க்கும் சேர்த்து. ஆர்ம் ஹோல் லென்த் பார்த்திங்கன்னா 5.5 இன்ச் வச்சுருக்கேன். எல் ஷேப்பில் லைன் போட்டுட்டு ஆர்ம் ஹோல் கர்வ் வரைஞ்சிக்கிறேன். அடுத்தது செஸ்ட் ரவுண்டு மார்பு சுற்றளவு 36 இன்ச்சு. 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 9 இன்ச் வரும். 1.5 இன்ச் பார்த்திங்கன்னா மார்ஜின்காக எக்ஸ்ட்ரா. இடுப்பு சுற்றளவு 34 இன்ச்சு. 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 8.5 இன்ச் வரும். சேம் 1.5 இன்ச் மார்ஜின்காக ப்ளஸ் ஒரு 1 இன்ச் பார்த்திங்கன்னா டாட்காக அதிகமாக கொடுத்துருக்கேன். அவ்வளோதான் மெஷர்மெண்ட்ஸு. ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம். வீடியோ ஆஃபில் இருக்கிறது தெரியாமையே நெக் டிசைன் வரைஞ்சிட்டேன். நான் உங்களுக்கு பேப்பர் பேஸ்டிங்கில் வரைஞ்சி காட்டுறேன் சேம் நெக் டிசைனை. இப்போ இந்த லைனிங் கிளாத்தை வச்சு மெயின் ஃபேப்ரிக்கும் கட் பண்ணி எடுத்துட்டேன். கூடவே சாரியிலிருந்து பார்டர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம நெக் டிசைனில் இந்த பார்டரையும் அட்டாச் பண்ணி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக் டிசைனை பேப்பர் பேஸ்டிங்கில் மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும் இந்த டிசைனுக்கு. இப்போ எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேப்பர் பேஸ்டிங்கோட வித் பார்த்திங்கன்னா 5 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். லென்த்து 11.5 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். 1/2 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டுக்கிறேன். ப்ளவுஸில் நெக் வித் பார்த்திங்கன்னா 2.75 இன்ச் தான். இந்த டிசைனுக்காக நான் 3.75 இன்ச் எடுத்திருக்கேன். லென்த்து 10 இன்ச் வச்சுக்கிறேன். லென்த்து 10 இன்ச் கிட்ட வித் பார்த்திங்கன்னா 4 இன்ச் வச்சுருக்கேன். இப்போது பார்ட் ஷேப் வரைய போகிறோம். அதனால் கீழே கொஞ்சம் வித்து அதிகமாக இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். அதனால் 4 இன்ச் வச்சுருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு பாக்ஸ் போட்டுக்கிறேன். இப்போது இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணி பார்ட் ஷேப் வரைஞ்சிக்கிறேன். இந்த வேவ் டிசைன் வரைகிறதுக்காக 1 இன்ச் வச்சு ஹாஃப் சர்க்கிள் ஒரு அட்டையில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் 1 இன்ச் இருக்க மாதிரி ஒரு பாட்டிலோட கேப் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை வச்சுட்டு அந்த பார்ட் ஷேப்பில் ஃபுல்லாக ஹாஃப் சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். இப்போது பார்ட் ஷேப்போட அவுட்டர் சைடில் 1 இன்ச் வைடு இருக்க மாதிரி வரைஞ்சிட்டு இப்போ பேப்பர் பேஸ்டிங்கை கட் பண்ணிடலாம். டிசைனை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேப்பர் பேஸ்டிங் ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஹாஃப் சர்க்கிள் ஷேப்புக்கே கட் பண்ணி எடுத்துடலாம் ஃபுல்லாக. இப்போது பேப்பர் பேஸ்டிங்கை இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம். இதை எக்ஸ்ட்ரா ஒரு லைனிங் கிளாத்தில் வச்சும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லைனா பேக் பார்ட்டோட லைனிங் கிளாத் இருக்கு இல்லையா, அதில் வச்சும் அயன் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பேக் பார்ட்டோட லைனிங் கிளாத்லேயே வச்சு அயன் பண்ணிக்க போகிறேன். பேப்பர் பேஸ்டிங்கோட சென்டரும் லைனிங் கிளாத்தோட சென்டரும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி வச்சு அயன் பண்ணிக்கோங்க. இப்போது லைனிங் கிளாத்தை மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடில் வச்சுட்டு லைனிங் கிளாத் நகராமல் இருக்கிறதுக்காக பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க.
ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் சேர்த்து சென்டரில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். அப்போ தான் மூவ் ஆகாமல் இருக்கும் டிசைனு. அதுக்கப்புறம் அந்த நெக் லைன்லேயே அந்த டிசைன் மேலேயே ஸ்டிச் பண்ணலாம். இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் ஸ்டிச்சிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டாக ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா தான் ஃபினிஷிங் நல்லா வரும். தைக்கும்போது இந்த டிசைனுக்கு மேலே தையல் விழாமல் பேப்பர் பேஸ்டிங்க்கு பக்கத்தால் தையல் விழற மாதிரி தைச்சிக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக பார்த்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா என்ன டிசைன் நீங்கள் வரைஞ்சிங்களோ அதே எக்ஸாக்டாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போது நெக் லைனில் 1/4 இன்ச் கேப் விட்டுட்டு கட் பண்ணிடலாம். வேவ் டிசைன் ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துலலாம் சின்ன சின்னதாக கட் போட்டுக்கோங்க. அப்போ தான் டர்ன் பண்ணும்போது நம்ம எக்ஸாக்டாக என்ன ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி வரும். இப்போது டர்ன் பண்ணியாச்சு. நீட்டாக அயர்ன் பண்ணி எடுத்துக்கிறேன். மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங் கிளாத்தையும் அட்டாச் பண்ணிடலாம். எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணிக்கிறேன். அடுத்தது டாட் பிடிச்சிடலாம். இது ஷோல்டர் சென்டர் பார்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக கீழே எடுத்தும் பிடிக்கலாம். இல்லைன்னா சென்டர்லேருந்து 4.5 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதில் 4 இன்ச் ஹைட் வச்சுட்டு நான் டாட் பிடிச்சிக்கிறேன். ரெண்டு சைட்லேயும் டாட் பிடிச்சாச்சு. இப்போது நெக்கில் எப்படி அந்த பார்டரை அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த நெக் டிசைனுக்கு சிங்கிள் பார்டர் மட்டும் வச்சா எனக்கு வித்து பத்தாது. அதனால 2 பார்டராக கட் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணிக்கிறேன். ஒரு தடவை வச்சு பார்த்துக்கோங்க நெக் வித்க்கு இந்த பார்டர் கரெக்டாக வருதான்ட்டு. உங்ககிட்ட கான்ட்ராஸ்ட் பார்டர் இருந்துச்சுன்னா அதுவும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த டிசைனுக்கு. பார்டரோட வித் எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ ஸோ எக்ஸஸாக இருக்க பார்டர் கிளாத்தை கட் பண்ணிவிட்டு டபுள் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இந்த பார்டருக்கு லைனிங் கிளாத் கட் பண்ணிக்கிறேன். பார்டரோட ரைட் சைடும் லைனிங் கிளாத்தும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு 2 சைட்லேயும் 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ரெண்டு எட்ஜ்லேயும் தைச்சாச்சு. இப்போ பார்டரோட ரைட் சைடை வெளியே டர்ன் பண்ணிக்கலாம். நீட்டாக அயர்ன் பண்ணி எடுத்துக்கிறேன். ப்ளவுஸில் என்னோடய நெக் வித் பார்த்திங்கன்னா 2.75 இன்ச்சு. ஃப்ரண்ட் பார்ட்லேயும் இதுதான் வச்சுருக்கேன். ஸோ பார்டரோட சென்டர்லேருந்து 2 சைடும் 2.75 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த மார்க் மேலேயே இப்போ நம்ம ரெடி பண்ண டிசைனை கரெக்டாக வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழேயும் கரெக்டாக சென்டர் எடுத்து வச்சுட்டு நீட்டாக பின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டிசைன் மேலேயே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுடலாம். பிகினர்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள், நீட்டாக வரும்.
பார்டருக்கு மேலே இந்த நெக் டிசைனை வச்சுட்டு நீட்டாக ஒரு ஃபுல் ரவுண்டுக்கும் ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். அவ்வளோதான், ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இந்த பார்டரில் ஒரு 2 இன்ச் லென்த் இருக்க மாதிரி சின்னதாக ஒரு நெக் கட் பண்ணிடலாம். நெக்கோட அகலம் 2.25 இன்ச்சு, லென்த்து 2 இன்ச்சுக்கு வச்சுட்டு பாக்ஸ் போட்டுக்கிறேன். ரவுண்ட் ஷேப்பில் நெக் வரைஞ்சிட்டு ஒரு 1/4 இன்ச் கேப் மட்டும் விட்டுட்டு கட் பண்ணிடலாம். இப்போ இந்த பார்டரில் இருக்கிற நெக்கை கிராஸ் பீஸ் கொடுத்து அடித்து திருப்பி ஃபினிஷ் பண்ணிடலாம். 1.25 இன்ச் அகலம் இருக்க மாதிரி கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். 2ஆக மடிச்சுட்டு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் அந்த நெக்லேயே வச்சு தைச்சிக்கிறேன். டர்னிங்ஸ்லாம் சின்ன சின்ன கட் போட்டுட்டு அந்த கிராஸ் பீஸை இப்போ வெளியே திருப்பிடலாம். கிராஸ் பீஸை வெளியே திருப்பிட்டு அந்த கிராஸ் பீஸ் மேலேயே விழுகிற மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ அந்த கிராஸ் பீஸை உள்பக்கமாக திருப்பிட்டு வேணும்னா ஸ்டிச் போட்டுக்கோங்க, இல்லைனா ஹெம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நெக் டிசைன் ஃபினிஷ் பண்ணிட்டோம். சிங்கிள் ப்ளீட் வச்சு கட்டுற சாரீக்கெல்லாம் இந்த மாதிரி ஹை நெக் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போடுறது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. உங்களுக்கும் அந்த லுக் பிடிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரி ஹை நெக் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி சாரியோட பேர் பண்ணி பாருங்கள். இப்போது இடுப்பு சுற்றளவு வேஸ்ட் ரவுண்டில் ஒரு 1/2 இன்ச் விட்டோம் இல்லையா, அதை எக்ஸஸாக ஒரு லைனிங் பீஸ் கொடுத்து அடித்து திருப்பிடலாம். 1.5 இன்ச் வித்து இருக்க மாதிரி லைனிங் கிளாத் எடுத்துகிட்டு அதோட ஒரு எட்ஜை 1/2 இன்ச்சுக்கு மடித்து தைச்சிக்கிறேன். இன்னொரு எட்ஜை ப்ளவுஸோட ரைட் சைடில் வேஸ்ட் ரவுண்டில் வச்சு அடிச்சுட்டு ராங் சைட் டேர்ன் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்டிச் போட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம ப்ளவுஸோட பேக் நெக் டிசைன் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி.